அதை வச்சு பாருங்க வார்த்தையா அளந்து பேசு. நாங்க தப்பா யாரும் பேச மக்களை பார்க்கறது மக்களுக்கான அரசு, மக்களுக்கான அரசு சில காரணங்களுக்காக தவறு. நாங்க யாரும் அந்த இடத்துல வரமாட்டாங்க. அந்த கடையில எங்க ஊரை தவிர வேற யாருமே உள்ள விடக்கூடாது. அந்த கடை அந்த இடம் வந்து எங்களுக்கு சமூக நல குடும்பம் மட்டும்தான் வேணும். அப்படிலாம் பண்ண முடியாது. அதுவே பண்ண முடியாது. நீங்க யார் வந்தாலும் நாங்களும் விட மாட்டோம். யார் வந்தாலும் நாங்களும் விட மாட்டோம். பாத்தீங்களா? நீங்க பாக்கறதா பாருங்க, நாங்களே பாக்கறதா பாருங்க. எங்களை வெளியில போகும் நீங்க சொல்லாதீங்க. 5 லட்சம் 4 லட்சம் எங்க கிட்ட இல்ல. நீங்க சொன்னீங்க நீங்க வெளியில போய் எல்லாமே இருக்கு, வெளியில போய் அனுபவி நீங்க சொன்னீங்க நேத்து. ஊர் மடங்கு சந்தேகமே இல்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மக்கள் நல்லது பண்ணக்கூடாது நோக்கத்தில் தான் பண்றாங்க. நீங்க அவங்க போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க யாரு என்ன டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்காங்க, எல்லா மக்களும் விசாரணை பண்ணீங்கன்னா தெரியும் அந்த மக்கள் யாருங்க. கோரிக்கை போடுற கண்டென்ட்ஸ் தான் நம்ம படிக்கிறேன். பாரம்பரிய நொச்சிக்குப்பம் மீனவ மக்களின் மீன்பிடி தொழில் மீன் வியாபாரத்தை பாதுகாக்க கோரி கடற்கரை சுற்றுலா நீலக்கொடி திட்டங்களை கைவிட வலியுறுத்தி நீலக்கொடி திட்டங்களை கைவிட வலியுறுத்தி தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் 1வது போராட்டம் அதான் இது. அதனால் இது சம்மந்தப்பட்ட அந்த கடற்கரை சுற்றுலா நீலக்கொடி திட்டங்கள் இதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போன ஆட்சி காலங்கள் என்னென்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்ன பண்ணியிருக்காங்கிறதையும் திட்டங்களை ஆலோசனை பண்ணி செக் பண்ணிவிட்டு இந்த நீலக்கொடி திட்டங்கள் கடற்கரை சுற்றுலா இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் வருங்காலங்களில் முதலமைச்சரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் நேற்று நான் பேசும்போது சொன்னால் தான் விருப்பமுள்ள மக்கள் இந்த மீன் மார்க்கெட் ஏரியா கடந்த 2020ஆம் ஆண்டுலேருந்து 22ஆம் ஆண்டு வரையும் இருக்கிற காலங்களில் இருந்தது. அதை கட்டி கொடுத்துருக்காங்க. அதையும் அந்த கடையில் அலாட் பண்ண போகிறோம். மீதி இருக்கிறவங்க யாரெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணணுமோ அவங்க உங்கள் ஏரியாவில் கண்ட்ரிபியூட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் எனக்கு வந்து சார் எனக்கு வெளியே ரோட்டில் கடை போட்டு பண்ண முடியல, சில வயசானவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் இல்லை சார் எனக்கு வந்து வெயில் மழை காலங்களில் இருந்ததுனால பண்ண முடியல, கொடை போட்டிருக்க முடியல, அதனால் அவங்களோட பல பேரோட கிட்டத்தட்ட ஒரு 150 பேரோட கோரிக்கையை ஏற்று அவங்களுக்காக 150 பேர் கேட்டு அந்த இடங்களில் கொடுத்துருக்கோம். அந்த இடங்களில் ஆல்ட்ரேட் பண்ணி கடை கொடுக்குறோம். அது எந்த மாற்றம் இல்லை. இதில் யார் விருப்பம் இருக்கோ விருப்பம் உள்ளவங்களாம் அதில் வந்து கலந்துக்கிட்டு உங்களோட கடைகளை கண்டினியூ பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாதவங்களாம் நீங்கள் எங்கே கடை வச்சுக்கணும் அதை கண்டினியூ பண்ணலாம். உங்கள் கோரிக்கையை கேட்டிருக்கேன். டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை சொல்லுங்கள். ஐயா நாங்க 2 பிரிவா இருந்தோம். இப்போ எல்லா மக்களுமே நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம். ஒரு கடை உங்ககிட்ட கையெழுத்து போடாத அந்த ஒரு கடையை தவிர அத்தனை பெண்களுமே நாங்க இங்கதான் இருக்கோம். எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே கோரிக்கை, அந்த கடை அந்த இடத்துல எங்களுக்கு சமூகம் கூட இல்லை. எங்களை வெளியில போகும் நீங்க சொல்லாதீங்க. 5 லட்சம் 4 லட்சம் எங்க கிட்ட இல்ல நீங்க சொன்னீங்க நீங்க வெளியில போய் எல்லாமே இருக்கு, வெளியில போய் அனுபவி நீங்க சொன்னீங்க நேத்து. அப்படி எங்க 9 பில்டிங் இருக்கு. அந்த 9 பில்டிங்லயே ஒரு சின்ன இடம் கூட இல்ல பிள்ளைங்க விளையாடுறதுக்கு. அந்த விளையாட்டுக்கான இடத்த கட்டி கொடுங்க. இல்லங்க அந்த இடங்கள் சத்திரத்தை அமைச்சு கொடுங்க. அம்மா இந்த அம்மா பேசி கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா பேசி சத்திரம் வேணுங்க எங்களுக்கு. எங்களுக்கு இந்த கடலோர பகுதி தான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு இப்ப அந்த இடத்துல லட்சக்கணக்கில்
கட்டி கொடுத்த கடையில நாங்க பொழைக்கிட்டு நாங்க வெளியில வரோம். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள கூட நாங்க வர மாட்டோம். பணம் பார்த்து இருந்தா காரணம் எனக்கு தெரியாது. பல ஆட்சி காலங்கள பல முறைகளை பண்ணிருக்காங்க, நிறைய கேள்விப்பட்டேன். அதனால வந்த காரணம் சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. முதல் விஷயம் காரணம் உங்களுக்கு தேவையான முதல்ல அப்சர்வே பண்ண மாட்டீங்க. நான் என்ன சொல்றேனே நீங்க அப்சர்வ் பண்ண மாட்டீங்க. வந்ததே கிடையாது. சிஎம் மட்டும்தான் 3 முறையா கதவை திறந்து வச்சுட்டு அவ்வளவு ஒரு பொறுமையா எங்களை டாட்டா காட்டிட்டு போனாரு. அப்ப நாங்க இந்த இடத்துல இருந்தோம் இல்லையா, அந்த கவுச்சி வாடகையில இந்த இடத்துல இருந்தா இல்லையா, இந்த வருஷமா எந்த அதிகாரியுமே அப்படி செஞ்சதே கிடையாது. எங்களை இப்படி வந்து பார்த்ததே கிடையாது. இந்த முதலமைச்சர் கேள்வி வைக்கலாம். அமைச்சர் பார்க்க வரல, ஆட்சி காலங்கள்ல எம்எல்ஏ வரல, நான் உங்களால கேட்க வரேன். குடும்பமா நினைக்கிறேன், குடும்பமா நான் நினைக்கிறேன். அதனால நேரம் எங்களை பிரிக்காதீங்க, நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம், எங்களை பிரிக்காதீங்க, இங்க போடுங்க அங்க போடுங்கன்னு சொல்லாதீங்க. எங்க மண்ணில 500 கிலோமீட்டர் வரைக்கும் எங்களுக்கு சொந்தம். இது நாள் வரைக்கும் நாங்க எல்லா அதிகாரிகளுக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். அதன் பிரகாரம் பரிசீலனை பண்ணி எங்களுக்கான உதவியை நீங்க செய்யுங்க. நீங்க மீண்டும் எங்களை அங்க திணிச்சீங்கன்னா நாங்க சட்ட போராட்டம் முறையா பண்ணுவோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், எங்க இது வந்து பாரம்பரியமா 1000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமான ஊர். இது நொச்சுக்குப்பன்றது வந்து ஏதோ இன்னைக்கு நேத்து ஊரை மஞ்சா பை தூக்கின்னு வந்த ஊர் கிடையாது. முதல்ல அந்த விஷயத்தை முதல்ல புரிஞ்சுங்க. இந்த கடை இருக்க நான் விஷயத்தை சொல்லிடுறேன். முதல்ல அதை விஷயத்தை அப்சர்வ் பண்ணீங்க. நீங்க அப்சர்வ்க்கே போக மாட்டீங்க. அதுதான் எங்க பிரச்சனை. கேட்கதான் நான் வந்திருக்கேன். உங்களெல்லாம் ஓடி போறதுக்கோ ஒளியதுக்கு நான் வரல. உங்களுக்கே தெரியும், முந்தைய ஆட்சி காலங்கள்ல 1 2 3 பண்ணிட்டு ஓடி போனவங்க இருக்காங்க. இன்னைக்கு உங்களை கேட்க தான் வந்திருக்கேன், உங்களோட பேச தான் வந்திருக்கேன், கருத்து கேட்க தான் வந்திருக்கேன். நீங்க எப்பவுமே ஒருதலையா பேசுறீங்க. எங்களுக்கு அந்த இடம் வந்து எங்களுக்கான சமூக கூட தான் வேணும். அந்த இடத்துல மீன் மார்க்கெட் வேண்டாம் எங்களுக்கு. இந்த இடத்துல நாங்களே சார் நாங்க எல்லா கடையுமே நாங்க 15 அடி உள்ள போய் அழகா கடையை போட்டு இது பண்ணிக்கிறோம். நாங்க யாரும் அங்க அந்த இடத்துல வரமாட்டாங்க. அந்த கடையில எங்க ஊரை தவிர வேற யாருமே உள்ள விடக்கூடாது. அந்த கடை அந்த இடம் வந்து எங்களுக்கு சமூக நல குடும்பம் மட்டும்தான் வேணும். அப்படிலாம் பண்ண முடியாது. அதுவே பண்ண முடியாது. நீங்க யார் வந்தாலும் நாங்களும் விட மாட்டோம். யார் வந்தாலும் நாங்களும் விட மாட்டோம். பாத்துங்க, நீங்க பாக்கறதா பாருங்க, நாங்க பாக்கறதா பாருங்க. இந்த மண்புலங்குள அரசு அனைத்து மக்கள் கோரிக்கைகளையும் கேட்டு விசாரணை பண்ணி செய்யும் அரசு. ஒருதலை பட்சமாக யாருக்கும் சப்போர்ட் பண்ண அரசு இல்லை. மக்களுக்கான அரசு, மக்கள் தேவை மட்டுமே செய்யும் அரசு. சில காரணங்களுக்காக சில பேர் பண்ணிருந்தா அதில் தவறை சுட்டி காட்டுவோம், நல்லதை மட்டும்தான் செய்வோம். எந்த மாற்று கருத்தையும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு கூட பாதிக்கப்படக்கூடாது, ஊர் மக்களும் பாதிக்கப்படாது. நம்ம கொள்ளுங்க, கரெக்டாக இருப்போம், மாற்றம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக கூடங்களோ பார்க்கோ வருங்காலங்களோ ஏற்பாடு கொடுப்போம். அது ஞாபகம் இருக்கே பண்ணுவோம். மக்கள் கோரிக்கையை வாங்கியிருக்கோம். கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க சொல்றது, அவங்க சொல்றது, இவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் கேட்கிறேன். உங்களை பார்த்து தான் பேசுறேன். நான் உங்களை பார்த்து தான் பேசுறேன். கேட்கிறேன், அம்மா பேச கேட்கிறேன், உங்க பேச கேட்கிறேன். கேட்டுதான் இருக்கு. எல்லாத்தையும் கேட்கிறேன். கேட்டுதான் பண்ணுறேன். சமூக கூடத்தையும்
கூடத்தையும் பார்க்கும் நிறைய இருக்குது. ஒரு சமுதாய நலக்கூடமும் பார்க்கும் இடம் நிறைய இருக்கு. கண்டிப்பாக பண்ணித்தரோம். பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. விளையாட பேசாதீங்க. அங்க போய் உட்காரு. கீழே உட்காருங்க. யாரும் ஒண்ணு பேச தேவையில்ல. அவருக்கு நம்ம சொல்ற விஷயமே அவருக்கு புரியல. பல நாட்கள்ல முன்னாடி கட்சிகள்லாம் வரக்கூட மாட்டாங்க. நான் உங்களெல்லாம் உங்க சகோதரனா பேசுறேன், குடும்பமா பேசுறேன், ஃபாலோ பண்ணிருக்கேன். கோரிக்கை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு வருங்காலங்கள்ல கேட்டுட்டு வருங்காலங்களில் பண்ணுவோம். கோரிக்கை பண்ணுவோம். வருங்காலங்களில் பண்ணி கொடுக்குறோம். இங்க இருங்க. நீங்க இங்க இருங்க. யாரும் கம்பல்சரி இல்ல. எங்களுக்கு நாங்க பாரம்பரியமா மீன் வியாபாரம் செய்துட்டு இருந்த அந்த பகுதியில தான் கடை வேணும். எங்களுடைய அந்த நிலத்தோட கட்டப்பட்டிருக்க மீன் மார்க்கெட்ல எங்களுக்கு சமூக நலக்கூடம் தான் வேணும். அதனால அதை நாங்க மாற்ற முடியாது. அந்த இடத்துல வேற யாருக்கும் கடையும் கொடுக்க கூடாது. அதை வச்சு பாருங்க. அளந்து பேச நாங்க தப்பா யாரும் மக்களை பாக்குறதுக்கு நல்லது காலமாக கிடப்பில் போட்டப்பட்ட சில திட்டங்களை பல திட்டங்களை நம்ம மக்களுக்காக மக்கள் பயன்பாட்டுக்காக 200-300 பேரோட வேண்டுதலுக்காக உடனே அவங்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி இருக்கிற ஒரு 10 கோடி செலவில் பண்ண பில்டிங்கை மக்களுக்காக பண்ண அமைச்சு கொடுக்குறோம். அவங்களை கூப்பிட்டு எந்த இடத்துல கடை வேணும், எந்த மாதிரி கடை வேணுங்கிறத பல ஆட்சிகளால் கேட்கல. நம்ம அவங்களுக்கு கூப்பிட்டு எந்த கடை வேணும், எப்படி வேணுங்கிறத ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வெல்ஃபேருக்காக பண்ணித்தரோம். அந்த திட்டங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியல் காரணங்களுக்காக சில பேர் உள்ளே பார்த்து 5 கடை இருக்கும், வெளியே 5 கடை போட்டிருப்பாங்க. சில பேர் அவங்களுக்குள்ள பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பல ஃபோர்ஜரியாக டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் விசாரணை பண்ணி யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அந்த மீனவர்களுக்கு மட்டும்தான் நம்ம கடைகளை கொடுக்குறோம், அலர்ட் பண்ணுறோம். அதில் பெனிஃபிட் ஆக முடியாதவங்க நம்ம கடைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணினா நம்ம பேப்பர் எடுத்து செக் பண்ணோம்னா ஃபோர்ஜரி தெரிஞ்சிடுமோ அப்படிங்கிற பயத்தில் சில முன்னாடி ஆட்சியாளர்கள் மூலமாக முன்னாள் கட்சிக்காரங்களாம் சேர்ந்து இந்த போராட்டத்தை மக்கள் தூண்டுறாங்க. பெருவாரியான மக்கள் எங்களுக்கு கடை வேணுங்கிறாங்க. அது வழக்கம் போல் செயல்முறை கொண்டு வரப்படும். கவர்மெண்ட்டோட திட்டங்கள் இப்போ பீச் ரோட்டில் வரோம், நிறையா வண்டி வருது போகுது. இங்கே மக்கள் வருவதற்கும் மக்கள் செல்வதற்கும் மீன் வியாபாரம் பண்ணி மீன்கள் வாங்குவதற்கும் எல்லாத்துக்குமே ஒரு சேஃப்டி பிளேஸ் வேணும். மக்கள் பயன்பாடும் போது வெயிலே மழையிலே உட்காந்து கஷ்டப்படுறாங்க. அவங்கள கோரிக்கைகளை கேட்டு பல நாட்கள் இங்கே மக்களை பார்க்க வரும்போது நிறைய பேர் கோரிக்கை, சார் வெயிலில் மழையில் இருக்கோம், எங்களுக்கு முறையான இடம் இல்லை நாங்கள், அதனால் அந்த இடத்த நல்லபடியாக சீரமைச்சு அவங்களுக்கு தேவைங்கிற மாதிரி சீரமைச்சு கொடுக்குறோம். அதில் வெயில் மழை 24 மணி நேரம் வெளியே சென்னை மாநகராட்சியில் பல கடைகள் பல மார்க்கெட்டெல்லாம் 24 ஹவர்ஸும் பயன்படுத்த முடியுமோ. அதே போல் லைட் வசதியோட, தண்ணீர் வசதியோட, நல்ல ஒரு சுற்றுச்சூழல் வசதியோடு அந்த இடத்த பண்ணி கொடுக்குறோம். அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம், மாற்றம் பண்ணி கொடுக்குறோம். அதை கார் பார்க்கிங் வசதி மட்டுமல்ல, வருங்காலங்களில் இன்றைக்கி 200-300 ரூபா வியாபாரம் ஒரு நாளைக்கு நடக்குது அப்படின்னா அதை அந்த மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேலே மார்க்கெட் வியாபாரம் பண்ணுற அளவுக்கு இன்னும் வியாபார யுக்திகளையும் அவங்களுக்கு நாங்கள் செயல்படுத்தி மாநகராட்சி மூலமாக எங்கள் இருக்கிற போலீஸ் துறைகள் மூலமாக கார்பரேஷன் மூலமாக ரெடி பண்ணி கண்டிப்பாக அதை பயன்படுத்தி கொடுப்போம். அதை பண்ணித்தரோம். அதில் பிரியப்படாத சில பேர் ஃபோர்ஜரி பண்ணுறவங்க, ஃப்ராடு பண்ணுறவங்க, ஊழல் பண்ணுறவங்க, ஊழலில் கைவோ தின்றவர்கள்,
போலி கடைகள் வச்சுருக்கிறவங்க, உள்ள 4 கடை வச்சுக்கிறேன், இங்கே 4 கடை வச்சுக்கிறேன், அந்த மாதிரி இருந்தவங்க அப்பார்ட்மெண்ட்டு. இப்போ நம்ம எப்படி ஒவ்வொரு ஃபிஷர்மேனுக்கும் யார் பெனிஃபிஷரியோ அந்த பெனிஃபிஷரிக்கு அலாட்மெண்ட் கொடுப்போம், பில்டிங் கொடுப்போம். அதுலேயும் பல ஆட்சியாளர்கள் முன்னாடியெல்லாம் எனக்கு ஒன்று, மாமனுக்கு ஒன்று, மச்சானுக்கு, சொந்தக்காரருக்கு ஒன்று, நான் பேர் மூலமாக ஊழல் பண்ணின போல் இந்த மீனவர்களுக்கு உண்டான பெனிஃபிட் பண்ணுற இந்த மீனவ மார்க்கெட் அங்காடிகளையும் அதே நோக்கத்தோடு செயல்படுத்துகிறாங்க. அது இந்த அரசாங்கம் கேட்காது. நமது அரசாங்கம் இந்த சூழ்நிலையும் அனைத்து மக்களையும், அனைத்து கோரிக்கைகளையும், அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு எது சரியாக இருக்கிறதோ மக்களின் ஒன்றிணைந்த கோரிக்கை என்னவோ இருக்கும் அதை மட்டும்தான் செயல்படுத்தும். ஒருதலை பட்சமாக ஒரு சிஸ்டமில் ஒர்க் பண்ணவே மாட்டோம். கண்டிப்பாக அந்த மீனவ மக்களோட கோரிக்கையை கேட்டு அந்த நம்மளோட மீனவ அங்காடி சீரமைக்கப்பட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும். சரி, இப்போ லூப் ரோட்டில் இந்த நீலக்குடி கிடைக்கிற திட்டம் வரக்கூடாது, வந்து எங்கள் வியாபாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. அதுவும் கொடுத்துருக்காங்க. இது போன ஆட்சி காலங்களில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கோவளத்துலேருந்து கொண்டு வரதா ஒரு திட்டம் இருக்குது. இது முதலமைச்சர் பார்வை கொண்டு போயிருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஈசிஆர்லேருந்து நம்மளோட திருவான்மியூர்லேருந்து நேராக கோவளம் போகிற வரைக்கும் மேம்பாட்டு சாலையெல்லாம் போட்டாங்க, தண்டரை கோட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கூட ஆராய்ச்சி முதலமைச்சரோட பார்வையில் துறைகளில் ஆராய்ச்சி டிஸ்கஷன் இருக்குது. இந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே அது தகுந்த திட்டங்களை கண்டிப்பாக வேணுமா வேண்டாமான்னு கேட்டு முறைப்படுத்தி அறிவிக்கும். அரசியல் சூழ்ச்சிங்கிறத விட மக்களை ஏமாற்றத்துக்காக இத்தனை காலமாக என்ன பண்ணாங்களோ அதை இப்போ பண்ணுறாங்க. நமது அரசாங்கம் அதெல்லாம் இல்லை. உண்மையான மாணவர்களையும், உண்மையான மீனவர்களையும், உண்மையான மக்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு உண்டான ஆதரவை என்றும் இந்த அரசாங்கம் கூடயே இருந்து வேலை செய்யும். சார், இப்போ போராடுற மக்கள் நாங்கள் முன்னாடி 2 பிரிவாக இருந்தோம், இப்போ நாங்கள் ஒருங்கிணைந்த இல்லை 2 பிரிவு 2 கட்சியாக இருந்தாங்க. மாற்ற சொல்லணும், 2 பிரிவாக இல்லை, 2 கட்சியாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு மட்டுமே லாப நஷ்டம் பார்த்துருப்பாங்க, கூண்டாசி வச்சு மிரட்டியிருப்பாங்க. இந்த காலம் அப்படி இல்லை. ஒவ்வொரு அடித்தட்டு மக்களும், ஒவ்வொரு பெனிஃபிஷரியும், ஒவ்வொரு மீனவனையும் துல்லியமாக டாக்குமெண்டேஷன் பண்ணி செக் பண்ணி விசாரித்து அவங்க கோரிக்கையை மட்டுமே தெளிவாக கேட்டு கண்டிப்பாக இடங்களுக்கு முற்று விடுங்க. நீங்களே போய் கேளுங்களேன். நீங்கள் அவங்க ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க யார் என்ன டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்காங்க, எல்லா மக்களும் விசாரணை பண்ணிங்கன்னா தெரியும் அந்த மக்கள் யாருங்கிறது. அங்கே செயல்படுத்தினா பாதுகாப்பாக ஒரு மீனவர்களுக்கு லாங் டைமில் வாழ்வாரம் இன்க்ரீஸ் பண்ணவும் உண்டு. மழை வெள்ள பாதிப்பு வந்தால் கூட எந்த இடபாடும் இல்லாமல் அவங்களோட வியாபாரத்தை கடை எல்லாத்தையும் கடை சேர்த்து தான் வச்சுருக்காங்க. கடை கிடைக்காது எதுவுமே இல்லை. 2020 வரும்போது 22 வரும்போதோ கிட்டத்தட்ட 340 பேரை இங்கே இருந்த கடைகளை இங்கே யாராவது இருந்தாங்களோ அவங்க கோரிக்கையை கேட்டு அந்த டைமில் அந்த இடத்த நம்ம இத்தனை மீனவர்கள் தான் இருக்காங்க, வியாபாரம் பண்ணுறாங்கன்னு கணக்கு லிஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் கடையை கட்டினோம். அந்த மீனவர்களையும் அந்த குடியிருப்புகளையும் அவங்களையும் கேட்டு அவங்களோட லேட்டஸ்ட் லிஸ்ட்டை வாங்கி அதை தான் கொடுக்க போகிறோம். 2020 இன்றைக்கி 26 ஆண்டு இந்த 6 ஆண்டு காலங்களில் யாராவது எக்ஸ்ட்ரா கடை போட்டுருந்துருப்பாங்க, சில பேர் உள்ளுக்குள்ள இருப்பாங்க, வெளியே புதுசாக வந்திருப்பாங்க. அவங்களையும் இங்கே இருக்காங்களாங்கிறத இனம் கண்டறிந்து அவங்க மீனவம் தான் பண்ணுறாங்களா, அவங்க தான் வியாபாரம் பண்ணுறாங்களா அதையும் கண்டறிந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கடை கொடுப்போம். சில நேரங்களில் வியாபாரி மூலமாக காசு வாங்கிட்டு பணம் கொடுத்துட்டு 2000, 3000, 2 லட்சம் 3 லட்சம் சொல்லி பல பேர் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. கிடையாது, அந்த மாதிரி கடையில் அலாட் பண்ணது கிடையாது. ஒவ்வொரு மீனவ மக்களுக்கு மட்டுமே அந்த கடைகளை கண்டறிந்து அவங்களோட பேப்பர்ஸ்லாம் வாங்கி மீனவ ஃபிஷர்மேனோட துறைகளையும் கேட்டு கண்டிப்பாக அதை மட்டும் தான் அலாட் பண்ணும். 100 மடங்கு சந்தேகமே இல்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் மக்கள் நல்லது பண்ணக்கூடாதுங்க நோக்கத்தில் தான் பண்ணுறாங்க. நம்ம வருங்காலங்களில் சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். மக்களோட பெனிஃபிட் முக்கியம், அவங்களோட பாதுகாப்பு முக்கியம், அவங்களோட சேஃப்டி முக்கியம், வாழ்வாதாரம் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் மீனவ பெண்கள், நிறைய பேர் பெண்கள் தான் கடை போட்டிருக்காங்க. மீனவ பெண்களோட பாதுகாப்பு முக்கியம். அவங்க வாழ்க்கையில் டெவலப் பண்ணுங்கிறதுக்காக தான், அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கும் ஆதரவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மீனவ பெண்களுக்காக தான் முக்கியமாக அந்த கடை பகுதிகளை நம்ம அலாட் பண்ணி கொடுக்குறோம். அது தனி இடங்கள் இருக்குது, தனி ஸ்பேஸ் இருக்குது, அதை கண்டிப்பாக வருங்காலங்களில் பண்ணி கொடுப்போம். கோரிக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு பில்டிங் கட்டுறோம்னா உடனே அதை வேறு பர்பஸை மாற்ற முடியாது. அதான் அதுக்குண்டான அமைப்பாக உருவாக்கி மக்கள் இன்றைக்கி தேவை என்னென்னா சமாளிக்கூடம் இல்லை, இன்றைக்கி பார்க்கு முக்கியம் இல்லை. இன்றைக்கி நம்ம ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணி பார்க்கணும். பல ஜட்ஜஸ் கூட ரோட்டை வந்திருக்காங்க. நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ் நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போகும்போது நிறையா டிராஃபிக் ஜாம் ஆகுது, நிறையா ஆக்சிடென்ட் நடக்குது, விபத்து நடக்குதுங்கிறதுனால அதெல்லாம் பார்வையிட்டு ஆர்டர்ஸே போட்டிருக்காங்க. நடு ரோடு நிறையா வண்டி நிற்கிது, போக்குவரத்து இடையூறாக இருக்குது, போக்குவரத்து காவலுக்கு இடையூறாக இருக்குது, போலீஸ் ஆர்டர் பண்ண முடியல, நைட்டு நேரங்களில் கூட பிரச்சனை வருதுங்கிறனால நிறையா கோரிக்கைகளை கேட்டு அதெல்லாம் அனலைஸ் பண்ணி செக் பண்ணி தான் இல்லை நம்ம மீனவ அங்காடி இருக்குது, அதை புனரமைத்து மீனவ மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுல கண்ணும் கருத்துமாகவும் மீனவ பெண்களுக்காக மீனவ சமுதாயத்துக்காக நல்ல ஆட்சி செய்யணும், நல்ல ஒரு திட்டத்தை கொடுக்கணுங்கிறத முனைப்பாக செயல்படுத்தி அதை கொடுக்குறோம். அது வேண்டாங்கிறவங்க யாரெல்லாம் நேற்று கூட ஒரு 4 சண்டே பேசும்போது சில பேர் கேட்டேன், சில
மீனவ விவசாயிகிட்ட பேசும்போது மீனவ மக்கள்கிட்ட பேசும்போது சொன்னேன், சார் உள்ளே 2 கடை போட்டிருக்காங்க, வெளியே 3 கடை போட்டிருக்காங்க, இங்கே 2 லட்சம் கொடுத்து கடை போடுறாங்க, அங்கே 3 லட்சம் கொடுத்து போடுறாங்க. இங்கே இருக்கிற சில இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சார், எங்கள் மிரட்டுறாங்க. நீங்கள்லாம் நம்ம முதலமைச்சரோட தலைமையிலான அரசு வெறும் மக்களை மட்டுமே மக்களாட்சி கொண்ட அரசு, மக்களை மட்டுமே சார்ந்த அரசு, கூடவே இருந்து பண்ணி கொடுமாதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேச முடியாது, அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக எங்களால் அவங்கள போட்டி போட முடியாது, அதனால் எங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பாக இருந்து பண்ணணுன்னாங்க. அதெல்லாம் கோரிக்கைகளை கேட்டு லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும், ஒரு மீனவ குடும்பமாக இருந்தாலும், ஒரு மீனவ சகோதரியாக இருந்தாலும், அந்த சகோதரிக்கு இந்த முதலமைச்சர் தலைமையிலான அரசு நமது தலைமையிலான மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பாகவும் முன்னாடி நின்று அவங்களுக்கான தேவைகளையும் அவங்களுக்குண்டான வாழ்வாதாரம் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம், துணையாக இருப்போம். நிறையா மீனவ பெண்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்க சொல்லும்போது இங்கே இருக்கிற சில பேர்லாம் நம்ம இந்த கூட்டத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் 2 கடை முன்னாடி போட்டிருந்தாங்க, 2 கடை இங்கே போட்டிருந்தாங்க. நானே கூட்டத்திலே சொன்னேன், யாருக்கெல்லாம் 3 கடைகள் இருக்கோ அவங்க அங்கே இருங்க, யாருக்கெல்லாம் கடைகள் இல்லை அவங்க இங்கே இருங்க, உங்களை வாங்கன்னு கட்டாயப்படுத்தி கூப்பிடவில்லை. எந்த மக்களுக்கு பாதுகாப்பும் சேஃப்டியும் தேவை, எங்களுக்கு அரசியல் கணக்கும் இல்லை, எங்களுக்கு வாழ்வாதாரம் தான் முக்கியம், எங்களுக்கு சேஃப்டி தான் முக்கியம் அப்படிங்கிறவங்களாம் அங்கே கடை போடுங்கன்னு நாங்கள் கூப்பிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே மனுக்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களாம் சம்மந்த துறைகள் மூலமாக, மீன்வளத்துறை மூலமாக, நகராட்சி துறை மூலமாக 2020 போட்ட பல பேப்பரை அவங்களோட லிஸ்ட்டையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் விசாரணை பண்ணி அவங்களோட கடையில் ஒதுக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 நாட்களில் கடை ஏற்பாடு பண்ணி வரும் சண்டேக்குள்ளே அந்த கடைகளை அவங்களுக்கு பயனாளிகள் கொடுப்போம். அது வருங்காலங்களில் அந்த மீனவ சமுதாய கூடங்கிறது மீனவ மார்க்கெட்டுங்கிறது கண்டிப்பாக மக்கள் பார்வைக்கும் மக்கள் வாங்குவதற்கு சௌகரியமான ஒரு அங்காடியாக இருக்கும். நவீன அங்காடியாக போட்டிருக்கோம். நவீன அங்காடின்னு இருக்குது. கண்டிப்பாக நவீன அங்காடியாக அமையும். மக்கள் வாழ்வாதாரம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. தாவேகா நிர்வாகிகள் மீது கட்சியில் இருக்க பெண்களே பலரும் பாலியல் ரீதியான பிரச்சனை புகார் கொடுக்குறாங்க. இது தொடர் செய்தியாக வந்துகிட்டே இருக்குது. நேற்று கூட ராணுப்பேட்டை நிர்வாகி மீது இது தொடர் செய்தியாக வந்துட்டு இருக்குது. கட்சி ரீதியாக தொடர்ந்து நடவடிக்கை ஏதாவது இந்த மாதிரி எங்கெல்லாம் பெண்களுக்கு உண்டான வன்கொடுமைகள், பெண்களுக்கு உண்டான இஷ்யூ எங்கெல்லாம் இருக்கோ அதை எங்களை முதலமைச்சர் தலைமையிலான அரசும் மக்களும் எங்களோட மாண்புமிகு அமைச்சர் அதாவது பொதுச் செயலாளர் அவர்கள் கடுமையான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கோ சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சகல் எங்கே நடந்தாலும் அது எங்களோட நிர்வாகமோ, அங்கே தமிழ் வெற்றி கழகத்தின் நிர்வாகமோ, முதலமைச்சர் அவர்களோ உடனடியாக அவங்களை கண்டறிந்து அவங்களுக்கு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். எந்த மாற்று கருத்தையும் இல்லை, எந்த சேஞ்சஸ்